உலகத்திலே இதுவரைக்கும் அழிப்பதற்கு பலர் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆனால் அழிக்க முடியவில்லை. ஒழிப்பதற்கு அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அழிக்க முடியவில்லை. கடந்த நாட்களில் நான் எப்பொழுதுமே கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு கொஸ்டினை கொஞ்சம் வாசிப்பேன். அதில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். தேவையில்லாத கொஸ்டின் வரும், தேவை உள்ள கொஸ்டின் வரும். இதை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது நேற்றைக்கு ஒரு 20 கொஸ்டின் போட்டாங்க. அதில் ஒரு கொஸ்டின் என்னன்னா, உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் மதம் எது? உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் மதம் எதுன்ட்டு அதில் ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. கடைசியா அவர்களே பதில் சொல்லட்டும் நினைச்சு பார்த்தா அது கிறிஸ்தவமாய் தான் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்துல பெரும்பாலும் அதிலே போடப்பட்டிருந்தது 75%, 75% ஜனங்கள் பின்பற்றுகிறதான ஒரு மதம் உண்டு என்றால் அது கிறிஸ்தவ மதமாய் என்ன செய்கிறது இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இதை ஒழிப்பதற்கும் அழிப்பதற்கும் ஏற்பட்டவர்கள் ஒளிந்து போய்விட்டார்களே தவிர இந்த மதத்தை, இந்த கிறிஸ்தவத்தை, இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை அழிப்பதற்கு ஒருவனாலும் ஒருத்தியாலும் முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் இதை உண்டாக்கினவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இதை ஆரம்பித்தவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே என்ன செய்தது இருந்தது. வாசியுங்கள், யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ இயேசுவால் உண்டாக்கப்பட்ட ஒன்றை ஒருவனும் ஒருத்தியும் அழிக்கவே முடியாது, ஒழித்து கட்டவும் முடியாது. ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. சபையை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் கெக்கரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் சபையை அவனால் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஊழியங்களை அழித்து விடலாம் என்று சாத்தான் கெக்கரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஊழியங்களை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. வேதாகமத்தை ஒழித்து விடலாம் என்று சாத்தான் திட்டம் தீட்டி பலரை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அவைகள் தோற்று போகும். இந்த வேதாகமம் கிருபையின் வாசல் அடைபடும் மட்டும் இதை ஒழித்து விட ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் உண்டாக்கப்பட்டதை ஒழித்து விட ஒருவராலும் கூடாது. வானத்தை அவர் சிருஷ்டித்தார், யாராவது அழிக்க முடியுமா? பூமியை சிருஷ்டித்தார், யாராவது அழிக்க முடியுமா? சமுத்திரத்தை சிருஷ்டித்தார், யாராவது அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. 7 நாள்ல 7 காரியங்களை உலகத்துல எதையெல்லாம் சிருஷ்டிக்க வேண்டுமோ மனிதனை உட்பட்ட 6 நாட்களை சிருஷ்டித்து 7வது நாள் இயேசு எப்படி இருந்தாரா? ஓய்ந்திருந்தார். இயேசு எப்படி இருந்தாரு? ஓய்ந்திருந்தார். உண்டாக்கினார். எல்லாம் வார்த்தையினால உண்டாக்கினார். ஆனா உங்களையும் என்னை மட்டும்தான் கையினால உண்டாக்கினார். இது எல்லாம் வார்த்தைகளினால் உண்டாக்கப்பட்டது. இவைகள் உண்டாக கடவுதாக, அவைகள் உண்டாக கடவுதாக என்று தேவன் சொல்லும்போது அந்த வார்த்தையின் படிகாரம் உண்டாக்கப்பட்டது. வார்த்தையின் படிகாரம் என்ன செய்யப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. ஆனால் உங்களையும் என்னையும் இயேசு அவருடைய சொந்த கையினாலே உருவாக்கினார். அல்லேலூயா. அவருடைய சொந்த கையினாலே உண்டாக்கப்பட்ட நம்மை அழிப்பதற்கு எவர்கள் எழும்பினாலும், யார் எழும்பினாலும் அவர்கள் இல்பொருள் ஆவார்களே தவிர நம்மை தேவ கரத்தில் வைத்து தேவன் மகிமையாய் பார்க்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவ கரத்தில் எப்படி இருக்கிறோம்? அலங்காரமான ஏன்னா ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி அவருடைய கரத்தில் வச்சு, தேவன் நம்மை உண்டாக்கி அவருடைய கரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு காலத்தில் அலங்கோலமாய் இருந்தோம். அலங்கோலமாய் இருந்த நம்மை
ரட்சிப்பை கொடுத்து, ஸ்நானத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, நல்லதொரு சபையை கொடுத்து நம்மை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்னால போய் நிற்பதற்கு இஷ்டத்தின் படிகாரம் அங்க போய் நிற்க முடியாது. அதுக்கு ஒரு அலங்காரம் தேவை. அதுக்கு என்னது தேவை சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு ஒரு அலங்காரம் தேவை. உதாரணத்துக்கு எடுத்துடுங்க எஸ்தர் ராஜாத்திய. எஸ்தர் ராஜாத்தி எடுத்துக்கிடுங்க. எஸ்தர் ராஜாத்திக்கு எவ்வளவு நாள் அலங்காரம் பண்ணினார்களாம்? ஒரு வருஷம், 365 நாள். என்ன அலங்காரம் பண்ணாங்களோ நமக்கு தெரியல. அவளை அலங்கரிக்கப்பட்ட பின்புதான் எல்லா பெண்களும் ராஜாவுக்கு முன்னால போய் நிற்க வேண்டும். அப்படி நிற்கும்போது ராஜா விரும்பி விரும்பி பேர் சொல்லி கூப்பிட்ட பெண் மட்டும்தான் அந்த ராணியாக பட்டத்தை என்ன செய்ய முடியும், பெற முடியும். அதே போல உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இயேசுவின் கரத்துல இல்லை. ஆனா நீங்களும் நானும் இயேசுவின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பார்க்க நீங்களும் நானும் இயேசுவின் கரத்துல. யாருடைய கரத்துல? நான் இயேசுவின் கரத்துல இருக்கிறேன். என் காலை பிடிச்சி எத்தனையோரோ இழுக்க, என்னை உடைக்க அவர்கள் சித்தம் கொண்டார்கள். உங்க காலை பிடிச்சி இழுக்க எத்தனையோ பேர் சித்தம் கொண்டார்கள். ஆனா காலை பிடிக்கிற நேரத்துல நம்மளை அறியாமல் ஒரு பரிசுத்தாவி நிறைவு வந்து கால் உதறப்பட்டு அவர்கள் கீழே விழுந்தார்கள். நாம் இன்னும் இயேசுவின் கரத்தில் இருக்கிறோம். நாம் இன்னும் எங்க இருக்கிறோம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நாம் இன்னும் எங்க இருக்கிறோம்? உண்டாக்கினவருடைய கரத்துல இருக்கிறோம். யாருடைய கரத்துல? உண்டாக்கினவருடைய கரத்துல இருக்கிறோம். என்னை உண்டாக்கினவர் அவர்தான். சில வேத வசனங்களை உங்களுடைய ஞாபகத்திற்காக நான் வேதத்திலிருந்து சில வசனங்களை சொல்கிறேன். ஒன்று, நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தையும் 96ஆம் சங்கீதம் 5வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களுடைய தேவர்களும் ஆமா விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். முதலாவது தேவனாகிய கர்த்தர் வானத்தை உண்டாக்கினார். இந்த வானத்தை அழிக்க யாராலையும் முடியல. வானத்தை உடைக்கவோ அழிக்கவோ யாராலையும் என்ன செய்யல, முடியல. அதே போல இயேசுவால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவினுடைய கரத்துல இருக்கிறோம் என்கிற ஒரு ஞாபகம், ஒரு அறிவு, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால் நம்மை யாரும் உடைக்கவும் முடியாது, நம்மளை அழிக்கவும் முடியாது. நம்மளை அழிக்கவும் முடியாது. 96:5 அதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. ஆமென். கர்த்தரோ வானங்களை என்ன செய்தார்? உண்டாக்கினார். சிருஷ்டிப்பில சகலத்தையும் வார்த்தைகளினால உண்டாக்கினார். முதல் நாள் ஆண்டவர் வார்த்தையினால சொன்னார், 2வது நாள் வார்த்தையினால சொன்னாரு, 3வது நாள் வார்த்தையினால சொன்னாரு, 4வது நாள் வார்த்தையினால சொன்னாரு, 5வது நாள் வார்த்தையினால சொன்னாரு, 6வது நாள் வார்த்தையினால சொல்லல, அவருடைய கரத்தின் கிரியைகளாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஜீவ சந்துக்கள் உண்டாக கடவுதினாரு, உண்டாயிற்று. மரங்கள், கொடிகள், செடிகள் உண்டாக கடவுதினாரு, உண்டாயிற்று. பறவைகள் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஆனா மனிதனை அவருடைய சொந்த கரத்துல எடுத்து அவனை உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய சொந்த கரத்துல எடுத்து என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். சரி, சில வசனங்களை வேகமாக வாசித்துட்டு நம்முடைய பாயிண்ட்டுக்கு நாம செல்லுவோம். 146ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காய்க்கிறவர். பாருங்க, வானம், பூமி, சமுத்திரம் அப்படிதானே இருக்கு. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினார். அப்ப அதெல்லாம் உண்டாக்கினவர் நமக்கு ஒண்ணு உண்டாக்கி வச்சிருப்பாரா? உண்டாக்கி வச்சிருக்க மாட்டாரா?
சொல்ல மாட்டேங்க. நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்பே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிதாங்க இருக்கும், இப்படிதான் நடக்கும், இப்படிதான் செய்யப்படும் என்பதை நாம் பிறப்பதற்கு முன்பு உலகத்தில் இருப்பவர்கள் ஒருவேளை அவர்கள் வசதியா இருந்தால் அவர்கள் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு எதையாவது ஒன்றை உருவாக்குவார்கள். ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்பே கர்த்தர் நமக்கு ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார், உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை நாம் என்ன செய்யணும்? சிலர் ஆரம்பத்திலேயே பெற்றுக்கொள்வாங்க, சிலர் நாட்கள் போக்கல, சிலர் வயசு கடந்து. ஆனா அவர் உண்டாக்கினதை நமக்கு தராம அவர் நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் உண்டாக்கினது எல்லாவற்றையும் அனுபவித்து தான் நான் தேவராஜ்யத்திற்கு போவோம். எனக்கு அந்த ஒரு நிறைவு இருக்கு. எனக்கு அந்த ஒரு நிறைவு என்ன செய்கிறது இருக்கு. உண்டாக்கினவர் என்ன? அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். எரேமியா 51:19 வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சர்வத்தையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். 51:19 கர்த்தர் நம்முடைய யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், அவைகளை போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆகினால் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதில்லை, வானங்கள் இருக்கு மட்டும் இஸ்ரவேலுடைய நாமம் என்ன செய்யப்படுமா? சொல்லப்படுமா? அதே போல வானங்கள் இருக்கு மட்டும், வானம் இருக்கு மட்டும் விசுவாசிகளுடைய பெயர் பிதாவின் சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவர் அடிக்கடி அறிக்கை செய்து கொண்டே இருப்பார். உங்க பேரையும் என் பேரையும் உச்சரிப்பதற்கு ஒருவேளை உலகத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தூதர்கள், தேவன் நமக்கு உதவிக்காக வைத்திருக்கிற மிகாவேல் காபிரியல் தூதர்கள் நம்முடைய காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போய் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அறிக்கை செய்து கொண்டே என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். என் பேரை ஆண்டவர் அறிக்கை செய்கிறார். என் பேர் இந்து பேரா இருக்க, இந்து பேரா இருக்குன்னா உனக்குன்னு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சிருக்கிறார். ஒருவனும் ஒரு காலத்திலும் அறியாத புதிய நாமத்தினால். அந்த புதிய நாமம் உங்களுக்கு இயேசுநாதருக்கு தான் தெரியும், எனக்கும் இயேசுநாதருக்கு தான் என்ன செய்யும் தெரியும். அந்த பேரால நம்மை ஆண்டவர் பரலோகத்தில் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதர்களும் நமக்கு பணிவிடை செய்யவும், நம்மை அவருடைய கரங்களில் ஏந்தி செல்லவும் அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. சர்வத்தையும் நாம் பார்க்கிற நல்லதையும் கெட்டதையும் அவர்தான் சிருஷ்டித்து மனிதனுக்கு ஒரு ஃப்ரீவில். ஃப்ரீவில்னா என்ன? சுய விருப்பம். சுய சித்தத்தை கொடுத்துட்டாரு. எதை வேணாலும் எடுத்துக்கப்பா. உனக்கு நல்லது வேணுமா, நீ நல்லதை எடுத்துக்க. உனக்கு கெட்டது வேணுமா, நீ கெட்டதை எடுத்துக்க. நீ நன்மை செய்தவர்களை நினைக்கிறாயா, நினைத்து கொண்டே இரு. நினைக்காம போறியா, நினைக்காமலே இரு. எல்லாருக்கும் நல்ல நன்மை செய்தவர் யாருன்னா ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்களும் நானும் உருவாக்கப்படுவதற்கு முன்பே, அளவிட்டால் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே நம்முடைய எலும்புகளை அவர் பார்த்திருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்து எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பி ஒரு 18 வயசு வரை, 20 வயசு வரை, 25 வயசு வரை, 30 வயசு வரை இஷ்டம் போல வாழ்ந்து, அதுக்கப்புறம் ஒரு கடிவாளத்தை போட்டு இழுத்து ரட்சித்து அவரோட உடன்படிக்கை பண்ண வைத்து அபிஷேகத்தை கொடுத்து அதற்கு பின்புதான் அவர் உண்டாக்கின சகலவற்றை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியாம இருந்துச்சு, எனக்கு தெரியாம இருந்துச்சு. தெரியாம இருக்க போய் தான் 1981 பாம்பையை நோக்கி ஓடிட்டேன்.
அங்க வேலை செய்துகிட்டு இருக்கும்போது, ஆனா ஜெபத்தை விடல. எனக்காக என்னுடைய தாயார் நன்றாய் ஜெபிக்கிற ஒரு தாயார் அல்லவா, அவர்கள் ஜெபத்தை விடல, நானும் ஜெபத்தை விடல. ஆராதனைக்கு போய் கொண்டுதான் இருந்தேன். நான் வேலை செய்கிற இடத்தினுடைய போன் நம்பர் எங்களுடைய போதகருக்கு தெரியாது. நான் ஜெபித்ததான ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரணும்னா என் டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு எங்களுடைய போதகர் போன் பண்ண வேண்டும், அதை நானே எடுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வா. இல்லையா 81 எதற்காக இதை சொல்லுன்னா, ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்படி நடத்தணுங்கிறது. யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனா தெரியாம தான், அது அறியாம தான் சில நேரத்துல என்னையும் சேர்த்து சொல்றேன் கவலைப்படுது. அது அறியாம தான் சில நேரத்துல என்ன செய்தோம், கவலைப்படுதோம். சில நேரத்துல வேதனை அடைகிறோம், சில நேரத்துல முகத்தை மாத்துகிறோம், சில நேரத்துல வேதனைக்கு மேல் வேதனை என்ன செய்கிறோம், இழுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் நடத்துகிறார். அவரோடு சமாதானமா இருக்க வேண்டும், அவரோடு அன்பா இருக்க வேண்டும், அவரோடு உண்மையா இருக்க வேண்டும். நேற்றைய தினத்துல பாஸ்டர் மட்டும் நினைச்சுன்னதான ஒரே ஒரு காரியம், எவர்கள் உண்மையா இருக்கிறார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. எதுக்காக இந்த காரியத்தை நான் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு காப்பி கொண்டு வந்தாங்க. உபவாச ஜெபம் முடிந்து நான் ஆராதனையில் உட்கார்ந்து சபையில உட்கார்ந்து வசனங்கள் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு காப்பி கொண்டு வந்தாங்க. காப்பி கொண்டு வரும்போது பட்டுட்டு சொன்னேன், அம்மா நம்ம சபையில் யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருமா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வெறுவாண்டு நேற்றைக்கு திடீர்னு சொன்னேன். ஏன் சொன்ன, எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஏன் எதற்கு எப்ப எதுக்காக சொன்னது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க உள்ள கொண்டு வரும்போது அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்களும் சொன்னாங்க, அந்த உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை உண்டாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அது நம்முடைய வாய் அளவுல தான் இருக்கு, எற்ற அளவுல தான் இருக்கு. துள்ளி கவ்வ முடியல, துள்ளி என்ன செய்யல, கவ்வ முடியல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுதானே, அந்நாட்கள்ல நான் படிக்கிற நாட்கள்ல கயிறுல முறுக்க கட்டி போட்டிருப்பாங்க. யாரெல்லாம் அந்த விளையாட்டை பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. கயிறுல என்னது கட்டி போட்டிருப்பாங்க, முறுக்க கட்டி போட்டு அங்கிட்ட இங்கிட்ட 2 பேர் நிற்பாங்க. நிற்கிற ஆள் பின் கையை என்ன செஞ்சிருவாங்க, கெட்டிட்டு வாயால் அந்த முறுக்கை என்ன செய்யணும், என்ன செய்யணும், கடிக்கணும். கடிச்சாச்சுன்னா அவங்க தான் வின்னர்ஸ், அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கப்படும். அதே போல இப்பவும் நம்முடைய கை கட்டப்பட்டு இருக்கு, நம்முடைய வாய் அந்த ஆசீர்வாதங்களை கடிக்கணும். எப்படி கடிக்கணும்னா ஸ்தோத்திரத்தினால. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால தேவனை மகிமைப்படுத்தி 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 ஒரே வாயினால தேவனை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் நான் உங்ககிட்ட சொன்னேன், இயேசு தந்தார் இயேசு தந்தார் என்று சொல்லும்போது இந்த மனப்பாரங்கள் என்ன செய்யும். யூடியூப்ல 2 பேர் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நான் ரொம்ப மனப்பாரத்தோடு கூட இருந்தேன். கேட்க கேட்க ஏதோ ஒன்று எனக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. கடைசியா நீங்க சொன்னீங்க, நல்ல மனைவியை இயேசு தந்தார், நல்ல புருஷனை இயேசு தந்தார், நல்ல பிள்ளைகளை இயேசு தந்தார், நல்ல மருமக்கமாரிகளை இயேசு தந்தார், நல்ல பேர பிள்ளைகளை இயேசு தந்தார், நல்ல பேத்திகளை இயேசு தந்தார், நல்ல கொள்ளு பேத்திகளை இயேசு தந்தார். இப்படி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்களா, நானும் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. அல்லேலூயா. நான் பார்க்கிற எல்லாத்தையும் இயேசு தந்தாருன்னு சொன்னேன். நான் ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு நேரமாவது பார்த்து ஒவ்வொரு பேனையும், முதல் பேனை இயேசு தந்தார், 2வது பேனை இயேசு தந்தார், 3வது பேனை இயேசு தந்தார், அப்படி 15 பேனை. இந்த சபையில் எத்தனை பேன் இருக்குன்னு அநேகருக்கு தெரியாதுல்ல, எத்தனை லைட் இருக்குன்னு அநேகருக்கு தெரியாதுல்ல. நான் ஒன்னொன்னுக்கும் நம்பர் வச்சு சொன்னேன். இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஆண்டவர் தந்தார், ஆம்பிளிஃபயர் ஆண்டவர் தந்தார், தந்தார் தந்தார்னு சொல்லிட்டே இருக்கும்போது இன்னும் தருவார். அல்லேலூயா. இன்னும் தந்தாரு அப்படின்னா இருக்கிறது ஸ்டாப் ஆயிரும், இருக்கிறத என்ன செஞ்சிடும், ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா நமக்காக உண்டாக்கி வச்சுட்டாரு.
காலங்கள் வரும்போது கர்த்தர் அவைகளை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஏற்ற வேளையில் ஏற்ற மரியாள் போறார். எப்பா ராஜரசம் காலி ஆயிட்டுப்பா, ஏதாவது நீ பண்ண முடியும்னா பண்ணு. ஸ்ரீயே, உனக்கும் எனக்கும் என் வேலை என்ன நினைச்சல. காரணம் என்னன்னா, அங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு, மாம்சிகம் கொஞ்சம் இருக்கு. மாம்சிகம் அங்க கொஞ்சம் என்ன செய்யுது? இருக்கு. மாம்சிகத்தின் கிரியைகள் கொஞ்சம் அங்க என்ன செய்யுது? இருக்கு. அதெல்லாம் சீரவாகட்டும். அதெல்லாம் சீரவாகின உடனே நான் அந்த குடும்பத்தை ருசிகரமாய் மாற்றி அவர்களுக்கு உண்டாக்கின சகல ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பார்ப்போம். அப்ப நல்லா நீங்க யோசித்து பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டதை ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறது? எனக்குண்டு ஆண்டவர் ஒன்ன உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த சபையை அழிப்பதற்கு எத்தனையோ முறை எழும்பினார்கள், பலர் எழும்பினார்கள், பல சூழ்நிலைமைகள் வந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த நேரங்களில் எல்லாம் உணர்த்தி பொறுமையாய் இருக்க வைத்ததுனாலதான் 38வது ஆண்டுக்குள்ள இந்த சபை கடந்து போக போகிறது. ஏன்னா இந்த சபை யாருக்குரியது? சொல்லுங்க, சபை யாருக்குரியது? நான் இல்லைன்னா இன்னொருவர் நடத்துவார். யோகன் பாஸ்டர் 3 வருஷம் சொல்லியிருக்கிறாரு, அது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தர் என்ன செய்வாரு? சபையை உண்டாக்கினவர் சபையை என்ன செய்வாரு? நடத்துவார். சபையை என்ன செய்வார்? நடத்துவார். அவன் தெளிவோடு தான் இருக்கிறான். ஆண்டவர் என்னை அழைத்தால் நான் வருகிறேன். அதான் நல்லது. அழைப்பு இல்லாம ஊழியத்துல கஷ்டப்பட முடியும். ஊழியம் என்பது லேசான காரியம் அல்ல. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனை நிச்சய மாட்டான் தலையை கொடுக்க முடியும். ஆனா தலையை கொடுத்தாச்சுன்னா வெளியிலே எடுக்க முடியாது. அதுதான் அதுல இருக்கிறதான உன்னதமான அனுபவம். என் அன்பு தேவனுடைய சிறமை, தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த சபை தேவனால் உண்டாக்கப்பட்டது. யாரால உண்டாக்கப்பட்டது? உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது, என்னையும் உங்களை முன்ன பின்ன தெரியாது. ஆனா இந்த சபைக்கு என்று தேவன் குறித்ததன் ஆத்துமாக்கள், உண்டாக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நீங்களும் நானும். அலேலியா சொல்ல மாட்டேங்களா? நீங்களும் நானும். அதனாலதான் ஆண்டவர் இந்த சபையில வார வாரம் நம்மளை கூடி என்ன செய்கிறாரு? ஆராதிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆராதிக்க வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்? இருக்கிறார். சரி, அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போவோம். இப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்கினவர் ஓய்வு நாளையும் உண்டாக்கினார். ஓய்வு நாளை அழிக்கிறதற்கு எத்தனையோ பேர் திட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறார். நம்முடைய தேசத்துல கூட ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை கொடுக்கலாமா, செவ்வாய்க்கிழமை கொடுக்கலான்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனால் அது நிறைவேறாமல் என்ன செய்துச்சு? போயிற்று. காரணம் என்னவென்றால், இந்த ஓய்வு நாளை உண்டாக்கினவர் யாரு? கர்த்தர். அந்த நாள்ல நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த நாள்ல நமக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் என்ன செய்யும்? நடக்கும். வாசியுங்கள், மார்க் 2ஆம் அதிகாரம் 27, 28வது வசனத்தை வாசிக்கும் போது, ஓய்வு நாள் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாட்களுக்காக உண்டாக்கப்படவில்லை. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டதா? உங்களுக்காகவும் எனக்காகவும். இதுல நல்ல ஓய்ந்திருக்கும். நான் அதனால தான் அடிக்கடி பிள்ளைகள்ட்ட சொல்றேன், இந்த ஓய்வு நாளையும் புஸ்தகத்தை தூக்கிட்டு டியூஷன் போகாத. ஓய்வு நாளையும் புஸ்தகத்தை தூக்கிட்டு எங்க போகக்கூடாது? போகக்கூடாது. ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. ஆண்டவர் தான் உங்களுக்கு என்னது கொடுப்பாரு? நாங்க அனுபவ ரீதியா சொல்றோம். என் பிள்ளைகள் இங்க இல்ல, பிள்ளைகள் இருந்த பிள்ளைகள்ட்ட கேட்பேன்.
புஸ்தகத்தை தொடாத. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த, நல்ல வசனத்தை வாசி, நல்ல முழங்கால் நில்லு, நல்ல ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த நாள்ல எந்த பாடம்லாம் அந்த ஒரு வாரத்துல உனக்கு புரியாம இருந்துச்சோ, அந்த ஓய்வு நாள்ல நீ பண்ண ஸ்தோத்திரம் உனக்காக உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை புரிய வைக்க தேவனால் ஆகும். யாரால் ஆகும்? தேவனுக்கு மிஞ்சின பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் இராதீர்கள். இப்போ நான் சொல்றது படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்க கஷ்டம் எங்களுக்குலாம் பாஸ்டர் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களை மாதிரி இருந்து தானே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் புதுசாக ஒன்றும் என்ன செய்யல, வரலையே. நல்ல ஆண்டவரை துதிக்கணும். எங்கள் ஹாஸ்டலில் அதான் சனிக்கிழமை வரைக்கும், சனிக்கிழமை நைட் வரைக்கும் படி 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 படின்ட்டு ஸ்டடி இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுமே இருக்காது. இப்போ பாட்டில் ஜாலியாயிரு. சாப்பிட்டது 3 நேரத்துக்கு மட்டும் என்ன செஞ்சிடும், வந்துரு. சாப்பிடாம இருக்காத. அது பெரிய ஆபத்து. இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது. அந்த சாப்பாடை உண்டாக்குனவர் யாருதான் சொல்ல மாட்டேங்கீங்களே. அவர் உண்டாக்கி கையில கொடுத்துட்டாரு, திணிக்க மாட்டார். நாம் தான் எடுத்து என்ன செய்யணும், சாப்பிட வேண்டும். இதனால இருக்கட்டும். சரி, அந்த வசனத்தை வாசிப்பா, முழுவதும் வாசித்துரு. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அப்ப ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டதா? உங்களுக்காக, எனக்காக. ராக்காலத்தை மட்டும் ஆண்டவர் உண்டாக்கலன்னா ஒருத்தரும் தூங்க மாட்டாங்க. எப்படி ஆண்டவர் ராக்காலத்தையும் பகல் காலத்தையும் ஏன் உண்டாக்குனாரு? பகல்ல நல்ல வேலை செய்யணும், ராக்காலத்துல நல்ல என்ன செய்யணும். சிலருக்கு ஷிஃப்ட் கணக்குல வேலை இருக்கு. அதனால அந்த ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணும் சொல்ல மாட்டேங்கீங்களே. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ரெஸ்ட்லெஸ் இஸ் த ஒன் ஆஃப் த சின். அதாவது சரீரத்திற்கு தேவையான ஓய்வை கொடுக்காதது ஒரு பாவமா என்ன செய்கிறதா இருக்கிறதா. என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளை, ஓய்வு நாள் ஆண்டவர் ஏன் படைத்தார் என்றால் அவர் ஆராதிக்கணும். உங்க வீட்டில் உட்கார்ந்து பிஞ்சை காட்டுக்கெல்லாம் போகாதீங்க, போனது போதும். உங்க சுய முயற்சினால எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்துட்டீங்க. இந்த வருஷம் விவசாயத்துக்கு முன்னால நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள்ல ஆராதனைக்கு வருவேன், ஆராதனைக்கு வந்துட்டு வீட்டில் போய் உம்மை துதிப்பேன், துதித்துட்டு மறுநாள் போவேன். அப்போ புறஜாதிகளுடைய விவசாயத்தை பார்க்கலாம், என்னுடைய விவசாயத்தில் ஒரு மாறுதல் இருக்கும். எனக்கு நூறத்தனையான பலனை கர்த்தர் தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நூறத்தனையான பலன் வரும். நல்ல ஆண்டவர் ஆராதிக்கணும். வீட்டில் உட்கார் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல பாடுங்க, நல்ல துதியுங்க. உங்களுக்கு வீட்டில இருந்து துதிக்க முடியலையே, ஆலயத்துக்கு வாங்க, ஆலயம் திறந்திருக்கும், உங்க பாட்டில் துதியுங்க. எவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ண விரும்புகிறீங்களோ அவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக உண்டாக்கப்பட்ட சகல ஆசீர்வாதத்தையும் மேலே இருந்து கீழே இறக்கும். மேலே இருந்து கீழே என்ன செய்யும், இறக்கும். உண்டாக்கி வச்சுட்டேன். உண்டாக்கி வச்சிருந்ததான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் நமக்கு சில வழிகளை நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். சில வழிகளை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். ஓய்வுனால அவர் தான் உண்டாக்கினாரு. நம்மையும் அவர் தான் உண்டாக்கியிருக்கிறார். வேற யாரும் உண்டாக்கல. நான் அவர் கையில இன்னும் களிமண்ணாதான் இருக்கும். தேவ கருத்துல எப்படி இருக்கிறோம், களிமண்ணாதான் என்ன செய்யறோம். அவர் விரும்புகிற பாத்திரமா நம்மளை வணைந்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிங்க ஒரு வசனத்தை கூட. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்களா? இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை, நீர் எங்களை உருவாக்குகிறவர். அதுக்கு ஒப்பனையா இன்னொரு வசனத்தை கூட எடுத்துடுங்க. ரோமர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 20-21 எடுத்து வச்சுடுங்க. நீர் எங்கள் பிதா, நாங்களுடைய கரத்தின் கிரியை. இப்போ
நம் மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்யணும். கிரியை செய்யணும்னா உருவாக்குகிறவருடைய கரத்துல இருக்கு. உருவாக்குறவருடைய கரத்துல என்ன செய்யணும்? இருக்கு. உருவாக்குறவருடைய கரத்துல நம்ம போயிட்டோம்னா அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் கர்த்தர் என்ன செய்வார்? அதனதன் காலத்துல அதனதன் காரியத்தை நேர்த்தியா என்ன செய்வாராம். காரணம் என்னவென்றால், நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை என்ன செய்கிறீர்? உங்க குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கும். என் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கும். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யணும்? என்னப்பா நான் செய்யன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, சட் யுவர் மவுத், கொஞ்சம் நீ அமைதலா இரு, நான் செய்வேன். மோசேயின் இடத்துல ஆண்டவர் அதானே சொன்னாரு, நீ சும்மா நெல்லுப்பா, நான் உனக்கு என்ன செய்வேன்? அற்புதங்களை செய்வேன்னாரு. ஆண்டவர் அவன் கையில் இருக்கிற கோல் எடுத்து நீட்டுனாரு. நீட்ட தான் செஞ்சான். சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் என்ன செய்தது? விளந்தது. ஜனங்கள் எல்லாம் கரையில என்ன செய்தார்கள்? சேர்ந்தார்கள், கரையேறினார்கள். என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்யக்கூடியது என்ன? நாம் இப்பொழுது தேவ கரத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிறவற்றை மட்டும் தலைக்கு மேலா கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கரத்தை பிடித்து, நான் இயேசுவின் கரத்தில் இருக்கிறேன், நீங்களும் இயேசுவின் கரத்தில் இருக்கிறீர்கள். இயேசு என்னையும் உங்களையும் உருவாக்குகிறார். உருவாக்கின பின்பு நமக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தையும் அவர் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் தருவார். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சந்துரா ரபார பௌதிரி ரிபி கபால பாலி சந்துரா ரிபி கபால. ஏன்னா கடந்த நாட்கள்ல அநேகருடைய கடன் என்கிறதன் ஒரு பாரம் என்னை அழுத்த ஆரம்பித்தது. கடன் என்கிறதன் ஒரு பாரம் என்னை அழுத்த ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் நான் ஜெபம் என்பது, எப்பா அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டேன், அவங்க என்கிட்ட வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும், அவங்க கடன் இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, பெருமைக்காக சொல்ல, இந்நாள் வரைக்கும் இந்த காருக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் லோன், வேற எந்த லோன் எனக்கு கிடையாது. கல்யாணத்துக்கு எத்தனையோ லட்சங்கள் செலவழிஞ்சிச்சு, எப்படி வந்துச்சு எப்படி போச்சு, கடன் இல்லாம கர்த்தர் நடத்தலாம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. கொடுக்க தான் செஞ்சேன்னு தவிர கடன் இல்லாமல் யார் நடத்தினா? அதற்கு பாஸ்டர்மாவுடைய ஜெபம் தான். ஏன் ஜெபம்லாம் ரொம்ப கம்மி. உங்க வீட்டில் பெண்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களா இருந்தால் அந்த குடும்பத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானாய் வந்து இறங்கும். சகோதரிகளே, என்னை அடிச்சிடாங்க, என் மேல கோவப்படுறாங்க. நீங்க ஜெபிக்கிற நபர்களாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நேரத்துல வாசல்ல உட்கார்ந்து மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. பாரத்தோடு கூட சொல்றேன், திருமணமாகி 38 வருடங்கள் 37 வருடங்கள் முடிந்து வருகிறது. 88ல திருமணம். இதுவரைக்கும் பாஸ்டர்மா வாசல்ல உட்கார்ந்து யார்ட்டையும் பேசினதே கிடையாது. சாமியல் பிரதருக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால அவருக்கு திருமணம், அதனால அவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்ச நேரம் கிடைச்சிச்சுன்னா வாடி உட்காரடி பேசடி, கதை ஓஞ்சிச்சு. கதை என்னச்சு ஓஞ்சிச்சு. ஆண்டவர் உங்களுக்கு அந்த 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 ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு அந்த நேரத்தை ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா, நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன்னு இந்த பிள்ளை என்கிட்ட பேசாதான்னு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட பேசாம தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு இருக்க போய் தான் இன்னும் உனக்கு அந்த லோனாகவே இருக்கிறது. அதுல இருந்து மாற முடியல, அதுல இருந்து என்ன செய்ய முடியல. ஆண்டவர்கிட்ட என்ன இவங்க வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்காங்களே, அவங்க சொல்லட்டும். அவங்களுக்கு எல்லாம் இனி எங்களை சொல்றது அதான், அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, அதனால யாரையும் மதிக்க மாட்டேங்க. யாரையும் மதிக்கணும் மதிக்க வேண்டாங்கிறதெல்லாம் கிடையாது.
இயேசுவை நோக்கி பார்க்க 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 நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும், வாழ்க்கை தரத்தினுடைய வாழ்வாதாரம் உயரும், அங்கே செழிப்பு உண்டாகும். அந்த செழிப்போடு கூட கடன் இல்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி. எங்க வீடு ஒரு குடிசை வீடு தாங்க. எனக்கும் பாஸ்டமாக்கும் திருமணம் ஆகி அந்த குடிசை வீட்டில் தான் போய் நாங்க தங்கணும். அந்த குடிசை வீட்டுக்குள்ள ஒரு திருநை, அந்த திருநையில தான் நாங்க தூங்கணும், அந்த திருநையில தான் இருந்தோம். அப்படிப்பட்டதான எங்களுக்காக உண்டாக்கின சகல ஆசீர்வாதமும் இன்னைக்கு வந்து இறங்குகிறது என்றால், யோவா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல அங்க யோவான் என்று மறுபெயர் கொண்ட மார்க் என்று மறுபெயர் கொண்ட யோவானுடைய வீட்டுல ஆண்கள் இருந்து ஜெபிக்கல. அங்க யார் உட்கார்ந்து ஜெபிக்கிறார்? பெண்கள் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆண்களை கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். இங்க காலில் எழுந்திரிச்சு ஜோமன், மத்தியான நேரம் கிடைச்சா கொஞ்சம் ஜோமன். அந்த ஜெபம் அவர்கள் பண்ணுகிற ஸ்தோத்திரங்கள் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை மேலிருந்து கீழே இறக்கி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதுக்காக பக்கத்துல பேச வேண்டாம்னு நான் உங்ககிட்ட சொல்லல. 2 மணி நேரம் பேசுறீங்களா, அதை 10 நிமிஷம் ஆக்கணும். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசி பேசி பிரச்சனையை வளர்த்து கொண்டு இருக்கிறீங்களே தவிர ஆசீர்வாதத்திற்கு ஒரு வாய்க்காலாக நீங்கள் என்ன செய்யல, காணப்படல. உங்களுடைய வீடு இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதுவும் ஒன்று. எல்லாருக்கும் என் மேல கோபம் இருக்கு. வந்தாலும் பரவாயில்லை, சொல்றத நான் சொல்லி என்ன செய்யணும்? உண்மையாய் கர்த்தரை நீ சேவிக்கும் போது, உண்மையாய் அவருடைய சமூகத்துல முழங்காலில் நிற்கும் போது, இன்னைக்கு அசம்பிளி ஆஃப் காட் சபை இவ்வளவு தூரம் இந்தியாவிலையும் பெரிய இடங்களுக்கும் வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னா அந்த அம்மா பண்ணதான் பாஸ்டர் ஒய் ஜெயராஜ் அவர்களுடைய தாயார், அவருடைய தாயார் பண்ணினதான ஜெபம் தான் அந்த ஊழியம் இவ்வளவுக்கு என்ன செய்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்களாம். நம்ம வீட்டுல, உங்க வீட்டுல முழங்கால நின்று ஜெபம் பண்ணுதாங்களா? தலைகீழ கடந்து ஜெபம் பண்ணுவாங்க. எலியாவை போல எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? எலியாவது முழங்கால நின்று தலைகீழ கிடந்தான். நம்ம ஆட்கள் ஒரேடிய தலைகீழ கடந்து 3வது வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்து இறங்கும் வரைக்கும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய ஜனமே, எந்த வீட்டுல பெண்களுடைய ஜெபம் அதிகரிக்கிறதோ அந்த வீட்டுல ஆண்களுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படும், கடன் இல்லாமல் வாழ்வீர்கள். அல்லேலூயா. பாஸ்டர் எங்களை அடிக்காதீங்க, நாங்க திருப்பி அடிச்சா நீங்கள் தாங்க மாட்டீர்கள். உண்மையாகவே தாங்க மாட்டேன். ஆனால் சொல்லாமல் இருக்க முடியாத, ஏன் இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக வர முடியல? ஒரு குடிசை வீட்டுல தாங்க எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது. பாஸ்டர் மட்டும் கேளுங்க, பாஸ்டர் சொல்றது உண்மையா பையாண்டு போய் கேளுங்க. இந்த விளாத்து குலத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு சைக்கிள் கிடையாது, சைக்கிள் கிடையாது. நான் இருந்த வீட்டுல டாய்லெட்டும் தண்ணியும் கிடையாது. 2 வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்கிற 2 வீடும் அப்படிதான், 2 வீடு அப்படிதான் என்ன செய்துச்சு இருந்தது. ஆனா எந்த வீட்டுல இருந்தாலும் என்னுடைய தாயாரும் என்னுடைய மனைவியும் அவர்கள் ஜெபிக்காமல் இருக்கவில்லை. அவருடைய ஜெபத்தின் தியாகம்தான் இன்று இந்த சபையை இவ்வளவு தூரத்திற்கு கட்டி எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் என்ன செய்திருக்கிறது. அதே போல நீங்களும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. உண்டாக்கி வச்சாச்சு, ஆசீர்வாதத்தை என்ன செய்தாச்சு. வீட்டுல சமையல் பண்ணி வச்சாச்சு. சாப்பிடுடா, சாப்பிடுடா, முக்கிக்கிட்டு தானே நீ இருக்கீங்க. ஆசீர்வாதம் வராம சொல்லுங்க, ஆசீர்வாதம் வராம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அந்த முக்கள் எல்லாம் நீங்கும்படியாக தான் ஆவியானவர் தேவன் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் உருவாக்கி வச்சாச்சு. வாய்க்கு ருசியா
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ருசிக்கக்கூடிய நேரத்துல உண்டாக்கி வைத்திருக்கிறத ருசிக்க வேண்டும். ருசிக்கணும்னா என்ன செய்யணும்னா அவருடைய கரத்துக்கு போயிடணும். அவருடைய கரத்துக்கு என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அவருடைய கரத்துல போய் உட்கார்ந்து. ஒரு முறை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் ஒரு கன்வென்ஷன், இங்க இருந்து விசுவாசிகள் வந்திருப்பீங்க, பெரிய கன்வென்ஷன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிறது. அதுல நீதாண்டா ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாடல் ஆராதனை பாடுவாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது கடைசியை செய்தி கொடுக்கும்போது, நம் எல்லாருக்கும் தகப்பன், எனக்கு அப்பாவா இருக்கிற நம்முடைய ஐயா அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள் என்று சொன்ன உடனே அழுதுட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அப்பாவாக என்ன செய்யணும்? அப்பான்னு சொன்ன உடனே அவங்க அந்த வரவேற்புல ஒரு சின்னதான காரியம், என்னை அப்பான்னு சொல்லியிருக்கிறார், அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர், அப்பாவாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்க கரத்திலிருந்து வாங்கினது கொஞ்சம், அவருடைய ஜெபத்தினால தேவ கரத்திலிருந்து வாங்கியிருப்பது அதிகம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கரத்திலிருந்து வாங்குவது கொஞ்சம், ஆனால் எந்த குடும்பத்துல ஜெபம் அதிகமாயிருக்கிறதோ அந்த குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதம், உண்டாக்கி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பார். உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அதை ஒருத்தனும் ஒழிக்க முடியாது, ஒருத்தனும் அழிக்க முடியாது. அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கு ஏன் எத்தனை போடுதாருன்னா, நம்மிடத்துல அதுக்குரிய ஜெபம் இல்லை, நம்மிடத்துல அதுக்குரிய தகுதி இல்லை, நம்மிடத்துல அதுக்குரிய வாய் அடக்கம் இல்லை, நம்மிடத்துல அதுக்குரியதான தேவனை எதிர்பார்க்கிறதான விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இவைகள் எல்லாம் நம்மிடத்துல வரும்போது கொடுக்கிற தேவன் தாராளமாய் கொடுப்பார். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்கிறார் அல்ல, அவர் ஒருவரையும் கடிந்து கொள்கிறவர் அல்ல, அவர் தாராளமாய் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஏனென்றால் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நம்மை அறிந்ததான தேவன். உலகத்துல எல்லாருமே, எல்லா பேரண்ட்ஸும், நான் அதை செய்யலை, என்னை மன்னிக்கணும். எல்லா பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு டெபாசிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்பொழுது? பிறந்த பின்பு. ஆனால் இயேசு நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே நமக்கு இன்ன தேவை என்பதை உண்டாக்கி அவர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமையாயிருக்கிறது. அல்லேலூயா. பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறது. ஏனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட எதையும் அழிக்க முடியாது. அமாலியில் இருக்கிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நான் முடிக்க போறேன். கமாலியில் இருக்கிறார். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். வேத வசனத்தை அவர்கள் சொல்கிறார்கள். எப்படியாகிலும் இந்த சீஷர்களை அழித்து விட வேண்டும், இந்த கிறிஸ்தவர்களை அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி அதற்கு ஆலோசனை பண்ணி எல்லாவற்றையும் அழிப்பதற்கு அவர்கள் எத்தனை பண்ணி கொண்டிருக்கும் போது, அக்காலத்துல மிகவும் படித்தவன் கமாலி. அவன் அந்த ஆலோசனை சங்கத்துல சொல்கிறதான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 39வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தேவனால் உண்டாயிருந்ததையானால் அதை ஒழித்துவிட, புரியுதா? தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் என்ன செய்யாது. ஆகையினால் தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். பிடிக்க போற உங்களுக்கு எனக்கும் தேவனால் உண்டாயிருக்கிறதான ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கு. எனக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்கு, உங்களுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அவைகள் எல்லாம் நமக்கு வரும்போது, அவைகள் எல்லாம் நமக்கு வரணும்னா நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். என்ன பலிகளை ஏறெடுக்கணும்? ஸ்தோத்திர பலிகளை என்ன செய்யணும்? பார்த்தாலே தேவையானது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத
இதுதான் பெண்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். உங்க வீட்டுல வருமானம் எவ்வளவு இருக்கு அது பெருசு இல்லை. உங்க வீட்டுல அரிசி எவ்வளவு இருக்கு அது பெருசு இல்லை. உங்க வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கு அது பெருசு இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அதனுடைய அவர் வேதனையை என்ன செய்ய மாட்டார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அன்னைக்கு ஒரு கொஸ்டின் என்கிட்ட ரைஸ் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கர்த்தரே தருவார். நான் இத்தனை வருடமாய் கர்த்தரை ஆராதிக்கிறேன், என் நிலைமை மாறலையே, என் சூழ்நிலைமை மாறலையே அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நான் எல்லாவற்றையும் உனக்காக உண்டாக்கி உன் முன்னால தான்ப்பா வச்சிருக்கிறேன், நீ எடுத்துக்க, நீ என்ன செஞ்சுக்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பால் நழுவி இல்லை பழம் நழுவி, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்தார். அந்த கதை தான் இப்போ நம்ம கதை. அது நழுவி பாலில் விழாமல் வெளியில் நிற்கிச்சு, விழுந்துச்சு. அதனால ஆசீர்வாதம் வரல. எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை இறக்கும்படியாக, உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்க முன்னால பெரிய பார்சலோடு கூட வந்து நின்று இருக்கிறார். ஆனா உங்களுடைய கண்கள் அதை காணவில்லை. இப்பொழுது ஆண்டவர் அதான் எச்சரிக்கிறார், எப்பா உனக்காக நான் உண்டாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனும் ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. உனக்குன்னு நான் குறித்து வச்ச ஆசீர்வாதம் அது உனக்கு தான், வேற யாருக்கு நான் கொடுக்க போறதில்லை. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆயத்தம். ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு தார முழங்கால் நின்று, ஆண்டவரை எனக்காக உண்டுபடி வைத்திருக்கிற உண்டாக்கின ஆசீர்வாதங்கள் என் வீட்டில் வந்து இறங்கலப்பா, என் குடும்பத்துக்கு வரலப்பா, நான் படுகிற கஷ்டங்கள், நான் படுகிற வேதனைகள், நான் படுகிற கடனோடு கூட கடந்து நான் போராடுகிறேன், பலவீனத்தோடு கடந்து நான் போராடுகிறேன், சுகவீனத்தோடு கடந்து நான் போராடுகிறேன். எங்கே போனாலும் எனக்கு முள்ளு போல குத்தி கொண்டே இருக்கு. முன்னால குத்துது, பின்னால குத்துது, வலதுபுறத்தில் குத்துது, இடதுபுறத்தில் குத்துது, எங்கே போனாலும் என்னை குத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் நீர் இன்னைக்கு எங்கள் போதகர் மூலமாய் கொடுத்ததான ஒரு வார்த்தை, எனக்காக நீர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி உண்டாக்கி எனக்கு முன்னால் வைத்திருக்கிறீர், அதை நான் பார்க்கலப்பா, பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலாம். அன்னைக்கு லீதியாளுடைய கண் திறக்கப்பட்டது போல, லீதியாளுடைய கண் திறக்கப்பட்டது போல இன்னைக்கு ஏன் கண்ணை திறையும், ஏன் கண்களை திறந்துடலாம். எத்தனை பேர் சொல்லுதீங்க? நான் அதிக நேரம் பேச போகிறதில்ல. கிட்டத்தட்ட நான் ஒரு 50-55 நிமிடங்கள் பேசிவிட்டேன். இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும். முழங்காலில் நின்று, ஆண்டவரே எனக்கென்று நீர் உண்டாக்கி வைத்திருக்கிறதான எதையும் நான் இழக்க விரும்பலை, எதையும் நான் இழக்க விரும்பலை. எனக்கென்று நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற எதையும் நான் இழக்க விரும்பலை. அவைகள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளணும். அவைகள் என் கண்களுக்கு தெரியட்டும், என் கைக்கு எட்டட்டும். நீர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவரே நீர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும், அனுக்கிரகம் பாராட்டும். கேளுங்க கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. வேற நிறைவெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு போகணும். நீங்கள் கடனோடு கடை வாழ்வது தேவ சித்தம் இல்லை. கடனை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி வைக்கல. கடன்லேருந்து விடுதலையை தான் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். சுகவீனத்தை கர்த்தர் உருவாக்கி வைக்கல, உண்டாக்கி வைக்கல. பலவீனத்தை உண்டாக்கி வைக்கல. அவைகளிலிருந்து விடுதலையை தான் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த விடுதலை இப்போ உங்களுக்கு வரணும்னா, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா, நீங்கள் நல்ல முழங்காலில் நின்று உட்கார்ந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. நல்ல முழங்காலில் நின்று, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள், நான் மறுபடியும் சொல்ல உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்ல நேர் முழங்காலில் நின்று, நேர் முழங்கால் நின்று, நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முழங்காலில் நிற்கிறபடியினால அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து இறங்க தான் போகுது. அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து இறங்க தான் போகுது. இல்லை ஆவிலெல்லாம் நிரம்ப வேண்டாம். இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிறதான காரியம் என்னன்னா, ஆண்டவரே எனக்காக உண்டாக்கி எனக்கு முன் வைத்திருக்கிறதே உலகத் தோற்றம் முதற்கொண்டு இதுவரைக்கும் யாருடைய கண்ணும் காணலை,
யாருடைய செவியும் உணரல, யாரும் அதை பார்க்கல. அவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியத்தை எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறீர். நானும் அதை அறிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறேன். இப்போ வேத வசனத்தின் வாயிலாக நான் அறிந்து கொண்டு நான் இந்த நிலைமையில இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல. எனக்கு உண்டாக்குனத எனக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா என் கண்களை திறந்தல், என் கண்களை திறந்தல், என் கண்களை திறந்தல். ஏசாயா 64 தான் அந்த வசனம் இருக்கிறது. ஏசாயா 64 தான் அந்த வசனம் இருக்கிறது. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களுக்காக அதை உருவாக்கி வைத்துட்டார், நமக்காக அதை உருவாக்கி வைத்துட்டார், அதை உருவாக்கி வைத்துட்டார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ரெண்டு கைகளும் உயர்த்திருக்கணும். வசனத்தை வாசிக்கிறேன். உமக்கு காத்திருக்கிறவர் தேவனே. ஏசாயா 64:4 வசனத்துல, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அவைகளை யார் காண போறா அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக செய்தவைகளை உங்களுடைய கண்களை காணப்போகிறது. இது நாம் உலகத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தார், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் சொல்லுங்க பாப்போம். ஒரு சில நிமிடங்கள் கண்கள் இயேசு ராஜாவை பார்க்கட்டும். எனக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தில் நான் இனி ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்கா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பேன். ஏறெடுக்கும் போது எனக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் எனக்கு இறங்கி என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்ததான அந்த நபர்கள் மத்தியில், என்னை ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்த அந்த ஜனத்தின் மத்தியில் நீர் இறங்கி பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. சொல்லுங்க சகோதரர்களே, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு செய்யுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். உம்முடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அவைகளை என் கண்கள் காணட்டும். உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாய் செலவழித்தது போதும், இனி பிரயோஜனமாய் செலவழியுங்கள். அந்த பிரயோஜனமாய் செலவழிக்கிற நேரம் உங்களை அநேக கண்களுக்கு முன்பு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்தப் போகிறது. எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளை ஒழித்து விடவோ அழித்து விடவோ ஒருவராலும் கூடாது. அதேபோல் எங்கள் தேவனால் எங்களுக்கு உண்டாக்கப்பட்டதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எங்களை விட்டு நீர் விலகவும் மாட்டீர், எங்களை கைவிடவும் மாட்டீர். நீர் சொல்லியிருக்கிறீர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்று சொன்னால், எங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெருமளவும் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீராயிருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் எங்களுக்கு 4 மாதங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 120-122 நாட்கள் இருக்கிறது.
இந்த 120-22 நாட்கள்ல நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே கடன் இல்லாமல் வாழ, ஆண்டவரே செழிப்போடு கூட வாழ உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், கிருபை கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.